ஸ்வீட் இனிப்பு அப்படின்னாலே நம்மள பெரும்பாலானவங்களுக்கு பிடிக்குங்க. சில பேர் அதுக்கு ஓவர் அடிக்டாக கூட இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுறது, டயபெட்டிஸ் மாதிரி பல்வேறு விதமான நோய்கள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான டாக்டர்கள் இனிப்பு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மேலே ஒரு ஏக்கத்திலேயே நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஒரு இனிப்பு, உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய இனிப்பு ஒன்று இருக்குன்னா அதை ஆல்மோஸ்ட் எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமான இனிப்பான செய்தியாக அது இருக்கும். அப்படி ஒரு இனிப்பு இருக்கான்னா இருக்கு. உடலுக்கு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில், நம்ம நம்ப முடியாத வகையில் பல்வேறு மருத்துவ நலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு இனிப்பு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறது, ஏன் எப்படி அது உடலுக்கு நல்லது செய்யுது, இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ அந்த இனிப்பு அப்படின்ற விஷயம் எந்த ஒரு உணவுப் பொருளுமே இருக்கட்டுங்க, அதை நம்ம குக் பண்ணும்போது வெறும் ஒரு பொருள், ஒரு இன்க்ரீடியண்ட்டை வச்சு நம்ம செய்கிறதில்ல. ஸோ அதில் பல்வேறு விதமான பொருள்களை போட்டு தான் நம்ம குக் பண்ணுறோம். அந்த பொருட்களை தனித்தனியாக பார்க்கும்போது அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்கும். ஆனால் என்ன காம்பினேஷனில் அதை நம்ம குக் பண்ணுறோன்றதை வச்சு அதனுடைய தனித்தனியாக இருக்கிற அந்த பொருள்களுடைய மருத்துவ குணங்கள் முழுக்க நம்ம உடம்புக்கு கிடைக்குதா, இல்லை அது ஸ்பாயில் ஆகுதா, இல்லை எதிர்வினை ஆற்றுதா அப்படின்றது. நான் நல்ல உணவுப் பொருளை தானே சாப்பிட்றேன், அப்புறம் ஏன் எனக்கு இந்த உடல் உபாதை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா என்ன காம்பினேஷனில் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றது. அந்த மாதிரி இந்த இனிப்பு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய வகையில் 4 இன்க்ரீடியன்ஸுங்களை சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். அந்த 4மே மருத்துவ குணம் உள்ள இன்க்ரீடியன்ஸு. ஆனால் அது ஒன்றா இணையும் போது அதனுடைய அனைத்து மருத்துவ குணங்களும் முழுமையாக நம்ம உடம்புக்கு கிடைக்கிறதோட மற்ற விஷயங்களையும் அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. உடம்புடைய ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மிக வலுவாக்குது அப்படின்றது தான் இதில் ஹைலைட்டான விஷயம். வாங்க, அது என்ன இனிப்பு, அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ். 4 இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு சர்க்கரை வள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதில் ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளை பொதுவாகவே சாப்பிடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் கேஸ் நிறைய இருக்கும், அதில் ஸ்டார்ச் நிறைய இருக்கும். ஸ்டார்ச் நிறைய இருக்குன்னா என்ன அர்த்தம்னா கலோரி வேல்யூ அதிகமாக இருக்கும், கொழுப்பு நிறைய சேரும் உடம்புல. அதனால மண்ணுக்கு அடியில் விளையிற கிழங்கை நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு பொதுவாகவே சொல்லுவாங்க. ஆனால் கிழங்கு வகையிலே ஆச்சரியமானது இந்த சர்க்கரை வள்ளி கிழங்கு. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் ஸ்டார்ச் ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. ஸ்டார்ச் கம்மியாக இருக்கிறதோடு இல்லாமல் நார் சத்து அதிகமாக இருக்குது. இந்த நார் சத்து அதிகமாக இருக்கிற கிழங்கு வகைன்றதே ஒரு அபூர்வம். இயற்கையோட மிகப்பெரிய அபூர்வமான அற்புதமான படைப்பு அது. கிழங்கு, மண்ணுக்கு அடியில் விளையாடுற கிழங்கு வகையில் இந்த நார் சத்தை அதிகமாக வைத்து படைக்கப்பட்டிருப்பது. அப்போ ஸ்டார்ச் கம்மியாக இருக்கிறதுனால இதில் ஃபேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு உடல் எடை போடாது. ஸோ வெயிட் லாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ரெகுலராக நம்ம சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிட்லாம். அது ஒரு ஃபுல்னஸை கொடுக்கும், உங்களுக்கு அதிகமாக பசி எடுக்காது. அதனாலேயும் உங்களுக்கு டயட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இதில் ஸ்டார்ச் வேல்யூ கம்மியாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு அது உடல் எடையை கூட்டாது. இந்த சர்க்கரை வள்ளி கிழங்குல என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி, வைட்டமின் சி, அது போக மெக்னீசியம், பொட்டாசியம், அயன், கால்சியம், அப்புறம் ஏகப்பட்ட ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்னன்றதை பற்றி நம்ம பல்வேறு வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். அது மிக மிக முக்கியமான அது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எந்தெந்த பொருள்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நம்ம உடலுக்குள்ளே கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா பீட்டா கெரோட்டின் அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது. இது எல்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத இப்போ பார்ப்போம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் ஸ்டார்ச் அப்படின்ற விஷயம் இல்லாததுனால இதில் கொழுப்பு இல்லை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு பதிலாக நார் சத்து அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு மிக சிறந்த உணவுப் பொருளாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். அதுக்கு அடுத்தது மலச்சிக்கல். டாய்லெட் போனோன்னா ஃப்ரீயாக இருக்கணும். காலையில் போனோன்னா, நைட்டு போனோன்னா, எந்த டைம் குறிப்பிட்ட டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறீங்களோ ரெகுலராக அது கரெக்டாக நடக்கணுங்க. அதில் சிக்கல் இருக்கக்கூடாது. இப்போ மலச்சிக்கலை போக்குவதற்கு இது பயன்படுது. அதுக்கடுத்து மூலத்துக்கு மிகச்சிறந்த மருந்தாக, மூலம் வராமல் காப்பதற்கு ரெகுலராக சர்க்கரை வள்ளி கிழங்கு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு நடக்காது. அப்புறம் ரத்தத்தில் உள்ள இந்த பிளட் ப்ரெஷரை அது சீராக்குது. பிரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க இதை கட்டாயம் ரெகுலராக சாப்பிடணும். இதில் ஃபோலேட் அப்படின்ற ஒரு விஷயம்
இருக்கிறதுனால அது கருத்தரித்தல் அப்படின்ற ப்ராசஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி அதை தூண்டுதல் வேலையை வந்து அது பண்ணுது. அதனால இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுறது வந்து நிறைய பேருக்கு வந்து பலனளிச்சிருக்கு. ஸோ ப்ரெக்னன்சி கரு உருவதற்கு இதை வந்து நீங்கள் ரெகுலராக வந்து சாப்பிடலாம். அப்புறம் என்றைக்குமே இளமையான தோற்றத்தோடு இருக்கிறதுக்குன்னா இதில் வந்து அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால ஆக்சிடேஷன்ற ஒரு ப்ராசஸ் நம்ம உடம்புல குறிப்பாக நம்ம தோள்களில் வந்து நடைபெறுவது. அப்படின்னா ஆக்சிடேஷன்னா என்னன்னா கெட்டுப்போன தசை அணுக்களை அதிகமாக உருவாக்கும் ஒரு வேலை. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக உற்பத்தி ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இளமையிலே வயதான தோற்றம் வந்து வந்துடும். அப்போ அதை சரி பண்ணி கெட்டுப்போன ஆக்சிஜன் மாலிக்யூல்ஸ் அந்த அணுக்களுக்கு அதை நல்ல அணுக்களாக மாற்றி அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ஒழிச்சு கட்டுறது, அதை நல்ல அணுக்களாக மாற்றுற விஷயம் நடக்கிறதுனால நம்ம உடலில் வந்து என்றைக்குமே ஃப்ரெஷ்ஷான புத்துணர்ச்சியான செல்கள் வந்து திரும்ப திரும்ப உற்பத்தி ஆகிட்டு இருக்கனால நம்ம உடல் தோற்றம் வந்து என்றைக்குமே இளமை தோற்றமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து உடலுடைய இம்யூன் சிஸ்டம், பொதுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை இது வலுவாக்குது. கேன்சர் வராமல் நம்மளே காப்பாற்றிக்கிறதுக்கு சின்ன வயசுலேருந்தே ரெகுலராக இதை சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம அந்த அபாயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். அதுக்கடுத்து நம்மளுடைய மசில்ஸும் நம்மளுடைய போன்ஸும் நம்மளுடைய பற்களும் வந்து வலுவானதாக இருக்கிறதுக்கு இதை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அது வந்து சாத்தியமாகுதுன்றாங்க. ரெண்டாவது, இதில் ஸ்வீட்டு தன்மை இருக்கிறதுனால டயபெட்டிஸ் உள்ளவங்க, சர்க்கரை நோய் உள்ளவங்க இதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் குறைந்த அளவில் வந்து இதை கண்டிப்பாக வந்து ரெகுலராக சாப்பிட்டுட்டே வரணும். ஏன்னா இதில் கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த ஒரு இனிப்புலேயுமே எந்த ஒரு விஷயத்துலையுமே சர்க்கரை உள்ள உணவுலேயுமே இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா அந்த உணவுப் பொருளை தவிர்த்துடணும். அற்புதமாக ஆச்சரியமாக இந்த கிழங்கு வகையில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ், லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ளது இந்த கிழங்கு. அதனால் டயபெட்டிஸ் உள்ளவங்க இதை கண்டிப்பாக வந்து ரெகுலராக வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். அடுத்து நம்ம சேர்க்கக்கூடிய இன்கிரீடியன்ட் வந்து தேன்ன்றதை பற்றி உங்களுக்கு தெரியாதவங்களே இருக்க முடியாது. தேன்ன்றது ஒரு பியூர் சுகர் தான். அதுக்குள்ளே சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். இதில் என்ன இருக்குன்னா நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பாலிஃபினால் அதிக அளவில் இருக்குது. அதுக்கு அடுத்து ஃப்ளவினாய்ட்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து வந்து ஃபினோலிக் ஆசிட்ஸ் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது என்ன பண்ணுதுன்னா ஆக்சிடேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸை வந்து நம்ம உடலில் நடக்காமல் தடுக்குது. அதனால இம்யூன் சிஸ்டம் வந்து பூஸ்ட் ஆகுது நமக்கு. அதுக்கப்புறம் வந்து அடிபோனெக்டின் அப்படின்ற ஒரு ஹார்மோனை வந்து இது அதிக அளவில் சுரக்க வைக்குது. இது வந்து பல்வேறு விதத்தில் உடலுக்கு நன்மையை கொடுக்கக்கூடியது. நம்மளுடைய பிளட் ப்ரெஷரை ரெகுலர் பண்ணுது. நம்ம டயபெட்டிஸ்னால சர்க்கரை அளவு ரத்தத்தில் இது ரெகுலராக கொஞ்சமாக சிறுக சாப்பிட்டுட்டு வர்றதுனால இந்த சர்க்கரை அளவை வந்து சீராக்கிறது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து உடலுக்கு வந்து இந்த தேன் அப்படின்றது வந்து செய்யுது. மிக முக்கியமாக இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து தேன் வந்து மிக மிக நல்லது. ப்ரொப்போலின் அப்படின்ற ஒரு ரெசின் வந்து இந்த தேனில் வந்து இருக்குது. அது வந்து என்னன்னா இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படி இந்த ஆக்சிடேஷன்ற ப்ராசஸ் உடலுக்குள்ள நடக்கிறதுனால வர இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்றத வந்து போக்குறதுக்கு வந்து பயன்படுது. கொலஸ்ட்ரால் லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணி காமிக்குது. ட்ரைக்ளிசரைட் லெவல் அப்படின்னு இது எல்லாத்தையுமே சீராக்கிற வேலையை வந்து இந்த தேன் வந்து செய்யறதாக இப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஊண்டு அடிபட்டுதுன்னா இந்த தேனை தடவி மருத்துவம் பார்க்கறது. அந்த காலத்தில் நம்ம ஆளுங்க மட்டும் இல்லாமல் எகிப்தியர்கள் கூட இதை பண்டைய காலத்தில் பயன்படுத்தினதா சொல்கிறாங்க. இந்த காலத்தில் டயபெட்டிஸால் வரக்கூடிய ஃபுட் அல்சர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு வந்து இந்த தேன் தடவணும்னா தேன் வந்து மிகப்பெரிய மருந்தாக வந்து இருக்கிறதா சொல்கிறாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பாட்டி வைத்தியம் மாதிரி இருமல் தொடர்ந்து வந்ததுன்னா இந்த தேனை வந்து தொட்டு வாயில் வைப்பாங்க. 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைக்கு தேன் கொடுக்கக்கூடாதுங்க. அதுக்கு மேலே உள்ள குழந்தைகள் இருமல் வரும்போது தேனை நாக்கில் தடவுனீங்கன்னா அந்த இருமல் போயிடுவதாகவும் அது பல பேருக்கு பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கு. சரி, இப்போ 3வது பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா முட்டை, எக்கில் என்னென்ன இருக்குன்றத பற்றி தனியாகவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். எக்கில் என்னென்ன இருக்குன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் B2, B5, B12, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, இப்படி வந்து அடிக்கிட்டே போகலாங்க. நல்ல குவாலிட்டி புரோட்டீன் இருக்கிறது இந்த முட்டையில் வந்து. அதுக்கு அடுத்தது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் சோலைன், அதாவது கொலைன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதா இப்போ வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது உடல் நலத்திற்கு மிக மிக அருமையான ஒரு விஷயம்
அப்படின்றது இந்த விஷயம் வந்து முட்டையில் இருப்பதை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சேர்க்க போகிற பொருள் வந்து கோகனட். இந்த எம்சிடி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த மீடியம் செயின் ட்ரைகிளிசரைட்ஸ் அப்படின்வாங்க. இந்த எம்சிடி அப்படின்ற ஒரு விஷயம் சீராக்கப்படுவது இந்த உடலில் அது வந்து கோகனட்டால் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபெனோலிக் ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம வந்து தேனுக்கு பார்த்தோம் இல்லையா, அது மாதிரியான ஒரு அற்புதமான விஷயம் இந்த கோகனட்லேயும் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஃபினோலிக் காம்பவுண்ட்ஸ்லேயே முக்கியமானது வந்து கல்லிக் ஆசிட் அப்படின்றது வந்து சல்லிசைக்கிள் அப்படின்றது ஒன்று, பி கௌமாரிக் அப்படின்றது ஒன்று. இந்த மாதிரி அற்புதமான ரேரான இந்த ஃபினாலிக் ஆசிட்ஸ் அப்படின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இந்த கோகனட்ல வந்து அதிகமாக இருக்கிறதா இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4 இன்கிரீடியன்ஸ் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம சொன்ன அத்தனை சத்து விஷயங்களும் கொஞ்சம் கூட சிந்தாமல் சிதறாமல் உடலுக்குள்ள போவதும் அது வேறு விஷயங்களை என்ஹான்ஸ் பண்ணி விடுவதுமான ஒரு அற்புதமான வேலையை வந்து உடலுக்கு செய்யுது. அதனால இந்த இனிப்பு வாரத்துக்கு 2 முறை, குறைந்தபட்சம் 1 முறையாவது நீங்க கண்டிப்பா சாப்பிடணும். குறிப்பா இதை அவாய்ட் பண்ண வேண்டியவங்க யாருன்னா கிட்னி ஸ்டோன் உள்ளவங்க கொஞ்சம் டாக்டர் ஆலோசனை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடலாம். பிளட் சுகர் இருக்கிறவங்க 90% பேருக்கு இது எதுவும் பண்ணாது. நீங்கள் கொஞ்சம் அந்த பிளட் சுகர் லெவலில் கொஞ்சம் அதை மானிட்டர் ஆரம்ப ஸ்டேஜில் இதை சாப்பிடும்போது மானிட்டர் பண்ணிக்கிறது நல்லது. சரி வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய சைஸு ஒரு சக்கரவள்ளி கிழங்கு எடுத்துங்க, அதை துண்டு துண்டாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வேக வச்சுங்க. இதை அப்படியே முழு துண்டாக போட்டு இட்லி குக்கரில் போட்டு அவிச்சு எடுக்கிறதுனாலும் ஓகே, இல்லைனாலும் இதை சிறுக வெட்டி தண்ணியில் போட்டு எடுத்து அதை மேல் தோலை நீக்கிட்டு இதை நல்லா மசிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 முட்டைகள், இந்த 2 முட்டையை நாட்டுக்கோழி முட்டையை உடைச்சி அதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணுங்க. அதோட சேர்த்து இது கூட வந்து 3 ஸ்பூன் தேன் அதையும் சேர்த்து நல்லா பெசரி இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டு அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ இல்லை ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ தேங்காய் துருவின தேங்காயை வந்து அதில் போட்டு திரும்ப நல்லா பிசைஞ்சு இப்போ வந்து ஒரு ஃப்ரை பேன் எடுத்துங்க. இது அவன் இருந்தால் அவனில் செய்யலாம். அவனில் செய்ய விருப்பம் இல்லாதவங்க சிம்பிளாக ஃப்ரை பேனில் நல்லா கீயை தடவிட்டு இந்த கலவை நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி அது ஈவனாக வர மாதிரி போட்டு நல்லா மூடி அதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் குறிப்பிட்ட நேரம் கழிச்சு நல்லா வெந்துருச்சுன்னா அதை அப்படியே திருப்பி போட்டு திரும்ப மூடி வேக வச்சிங்கன்னா நல்லா பேன் கேக் மாதிரி சூப்பரான ஸ்வீட் வந்து உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இது வந்து உடலுக்கு மிகப்பெரிய நன்மைகள். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இதை வாரம் 1 முறையாவது கொடுங்க. பெரியவங்களும் நீங்களும் சாப்பிடலாம். உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அதிகமாக்கி நமக்கு ஏகப்பட்ட உடலுக்கு நல்லதை செய்யக்கூடிய இந்த இனிப்பில் அருமையான அற்புதமான அந்த ஃபுட் காம்பினேஷன் அற்புதமாக மேஜிக்கலாக அமைஞ்சு போச்சு. சாப்பிடுவதற்கும் மிக சுவையாக இருக்கும். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு நல்ல செய்தியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் AJH. நன்றி.